இங்க சோதோம் குமாரன் மேல அக்கினி நியாய தீர்ப்பு. ஏன்னா ஆதியாகமம் 18:20 வாசிக்கிற பொழுது அங்கே பாவம் கொடிதா இருந்தது. பாவம் கொடிதா இருந்தபடினாலே தேவன் அங்க எதை போட்டாரா? அக்கினியும் கந்தகத்தை போட்டாரு. அடுத்து பாருங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9:23-24. வேக வேகமா அடுத்தடுத்து எடுத்து வைங்கம்மா. அடுத்து வேக வேகமா யாத்திராகமம் 9:23-24-25 வேகமா. அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேரே நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு. அக்கினி 25 வாசிமா. அக்கினி வந்துச்சு எது மேல? இப்போ எகிப்துக்கு மேல. எகிப்துக்கு மேல ஒரு நியாய தீர்ப்பு. அடுத்து 25. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர்கள் எல்லாம் அழித்து வெளியின் மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசோன் நாட்டில் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அந்த யாத்திராகமம் 9-24-25 வாசிக்கிற பொழுது அங்கே அக்கினி, அங்க ஒரு நியாய தீர்ப்பு. முதல்ல சோதோம் கொமோராவின் மேல் பாவம் இருந்தபடினால அங்கே அக்கினி இறங்கி எல்லாத்தையும் சுட்டரிச்சு போட்டது. அடுத்து பாருங்க, எகிப்தினுடைய எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் நொறுக்கப்பட்டது நிமித்தம் எகிப்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு. அங்கே அக்கினி போடப்பட்டது. அடுத்து பாருங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32-20 வேத வசனம். அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டரித்து போது. இந்த இடத்துல வாசிக்கிறீங்க. விக்கிரகம். அதாவது இது எதுக்கு சொல்றேன்னா, எங்கெல்லாம் விக்கிரகம் இருந்ததோ, எங்கெல்லாம் தேவ கோபம் இருந்ததோ, எங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியம் இருந்ததோ அங்கெல்லாம் அக்கினி இறங்குச்சு. அக்கினி இறங்கி அக்கினியினாலே தேவன் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்தாரு. பொன் கன்றுக்குட்டி என்ன செஞ்சாரு? இப்போ சுட்டரிச்சு அங்க ஒரு நியாய தீர்ப்பு. அடுத்து நியாயாதிபதிகள் 20:48. இஸ்ரவேலரோ பென்யமின் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டய கருக்குனால் வெட்டி கண்ட பட்டணங்களை எல்லாம் அக்கினியினால் கொளுத்தி போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பின அந்த பட்டணங்களை எல்லாம் தேவன் இங்க என்ன பண்ணாரா? அக்கினியினால என்ன பண்ணாரா? கொளுத்தத்தக்கதாய் ஜனங்களை தேவன் எழுப்பினாரு. அடுத்து 1 சாமுவேல் 30:1 வாசிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினாலே சுட்டெரித்தார். இதை எதுக்கு சொல்றேன்னா, தேவனுக்கு விரோதமா எங்கெல்லாம் எழும்புதோ அங்கெல்லாம் என்ன வந்துச்சாமா? அக்கினியை தேவன் போட்டு அக்கினியினாலே சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு செய்தாரு. அடுத்து மெயினா 1 ராஜாக்கள் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. அதாவது இங்கேயே அக்கினி இறங்குச்சு. இங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். திரும்ப முதல்ல சொல்றேன். சோதோமின் மேல அக்கினி இறங்குச்சு, எகிப்துக்கு மேல அக்கினி இறங்குச்சு, பொன் கன்று குட்டிக்கு மேல அக்கினி இறங்குச்சு, பட்டணங்கள் தேவனுக்கு விரோதமா எழுப்பின பட்டணங்களுக்கு மேல அக்கினி இறங்குச்சு. தாவீது நிமித்தம் அமலேக்கியரை என்ன செஞ்சாரா? அந்த பட்டணத்தை, அமலேக்கியருடைய பட்டணத்தை அக்கினியால சுட்டரிக்கப்பட்டது. இந்த இடத்துல எலியா, இங்க கவனிங்க, எலியா காலத்துல தேவன் ஒரு அக்கினியை இறக்கினார். அதாவது அது வரைக்கும், அதாவது பாகால்தான் தெய்வம் எப்படி இருந்ததாமா? பாகால்தான் தெய்வம், பாகால்தான் தெய்வம், பாகால்தான் தெய்வம். அதாவது பாகாலின் தெய்வம் என்றால் மழையின் தெய்வம் அர்த்தம். பாகாலின் தெய்வம் என்றால் மழையின் தெய்வம். அப்போ இப்ப எலியாவுக்கும் ஆமானுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. எலியாவுக்கும் ஆமானுக்கு, ஆமாம் தானே? தேங்க்யூ. ஆகாப்புக்கு பரவாயில்ல, நீங்க முழிச்சுதான் இருக்கீங்க. சரி, ஓகே. எலியாவுக்கும் ஆகாப்புக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஆகாப் சொல்றான், என் தெய்வம் தான் மழை கொடுக்குதுங்கிறான். எலியா சொல்றான், இல்ல என் தெய்வம் தான் மழை கொடுக்குது. ஆகாப் சொல்றான், என் தெய்வம் பாகாலின் தெய்வம், என் தெய்வம் தான் மழை கொடுக்குது. எலியா சொல்றார், இல்ல ஏன் தெய்வம் தான், போட்டி போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டா. எலியா சொல்றார், இங்க பாரு, என் வார்த்தை இல்லாமல் இனி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான், ஜீவனுடைய தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப யார் ஜெயிச்சா? எலியா. இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த அக்கினி எதுக்காக தெரியுமா?
ஒன்று இங்கே பாரு, அதாவது இப்போ எலியா சொல்கிற மாதிரியே சொல்லாமே, சாத்தானே நீ நினச்ச உன் தெய்வம் தான், நீ தான் மழை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நீ தான் மழை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறது, உனக்கு மேலே ஒரு வல்லமை இருக்கிறது, உன்னையவே அழிக்கிறக்கு ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறங்க போகுது. அதுதான் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். நீ தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக உன்னை உயர்த்தணும்னு நினைச்சியா, உன்னை உயர்த்துறதுக்கு உன்னை தாழ்த்துறதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறத நீ அறிஞ்சுக்கோ. அதனால ஏன் தெய்வம் மழையை மாத்திரமல்ல, வானத்திலிருந்து அக்கினியை கொடுக்க கூட அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிக்க. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அது அப்போ இந்த தீர்ப்பு, இந்த நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு. அப்பதான் எலியா வானத்திலிருந்து என்ன செஞ்சாரா, அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தாரு. அடுத்து கடைசி ஒரு வசனம் வாசிங்க, புலம்பல் 2:3. புலம்பல் 2:3. அவர் தமது உக்கிர கோபத்தில், நல்ல விளக்கமா, அதாவது அக்கினி எதுக்கு தெரியுமா? தேவன் தமது உக்கிர கோபத்தை வெளிப்படுத்துறதா அக்கினி. வாசிமா. அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார். சத்துருவுக்கு முன்பாக அவர் தமது வலது கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையை போல் யாக்கோபுக்கு விரோதமாக எரிந்தார். ஆமா, இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதாவது லூக்கா 1 வாசித்தோம்ல, அதாவது சாத்தானுக்கும் தேவனை பகைக்கிற யாவருக்கும் தேவன் செய்கிற நியாய தீர்ப்பு என்னவாமா? அக்கினி. அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய உக்கிர கோபம், சொல்லுங்க, தேவனுடைய உக்கிர கோபம் அக்கினி அப்படி சொல்லா, அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்னவாமா? நல்லா சொல்லுங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்னவாமா? அப்ப எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு எதை செலுத்தணுமாமா? நம்ம அக்கினி. நல்லா சொல்லுங்க, தேவனுடைய எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு அக்கினி. இதுதான் தேவன் அக்கினினாலே நியாய தீர்ப்பு செய்ததுக்கு ஒரு அடையாளத்தை